May the grace and love and favor of our Heavenly Father be with you all in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் தயவும் அன்பும் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் இருப்பதாக. We are the tree of righteousness that produce fruits of righteousness. நாம் நீதியின் கனிகளை உற்பத்தி செய்கிற நீதியின் மரமாக இருக்கிறோம், நீதியின் விருட்சமாக இருக்கிறோம். Amen. Hallelujah. The Bible says in Philippians chapter 9 verses 11, Apostle Paul, by the Spirit of God, he says this prayer. He says, and it is my prayer that your love may abound more and more with knowledge and all discernment, so that you may approve what is excellent and may be pure and blameless for the day of Christ, filled with the fruits of righteousness which come through Jesus Christ to the glory and praise of God. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 வசனம் 11 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு ஜெபிக்கிறார். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Amen. Hallelujah. My beloved in Christ Jesus, Apostle Paul, by the Spirit of God, he prayed to the people to the saints who are in the Philippines, that they should be filled with the fruits of righteousness which come through the Lord Jesus Christ to the glory and praise of God. கிறிஸ்துவுக்கு அருமை அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியினால பிலிப்பியர் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்கள் இடரொற்றலாக இருக்கும்படிக்கு வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்ற தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். My beloved in Christ, in 2 Corinthians chapter 5 verse 21, according to the words, the scripture, the Bible says, for God had made Jesus to be sin for us, who knew no sin, that we might be made the righteousness of God in Christ. So we understand that we have been made as the righteousness of God in Christ Jesus by the sacrifice of the Lord Jesus Christ on the God. God has made Jesus to be sin for us who knew no sin. கிறிஸ்துக்கு அருமை அன்பா 2 கொரிந்தியர் 5:21 வசனம் சொல்லப்படுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கின சொல்லியிருக்கிற பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியினால் பலியினாலும் நாம் கிறிஸ்துவுக்கு தேவனுடைய நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் தாமே நாம் கிறிஸ்துவுக்கு அவர் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத கர்த்தர் இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. Today in Christ we are the righteousness of God. In கிறிஸ்துவுக்கு தேவனுடைய நீதியா நம்ம இருக்கிறோம். In Proverbs chapter 11 verse 30, the Bible says the fruit of the righteous is a tree of life. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 30 சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. Now our fruits as the righteous man in Christ, it is the fruits of it's a fruit of righteousness, it's a tree of life. நீ கிறிஸ்து இயேசுக்கு தேவனுடைய நீதியா இருக்க நீதிமானாகிய நம்முடைய பலன் அது ஜீவ விருட்சமா இருக்குது, நீதியின் கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சமா இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Now in Christ we know and we have convinced that we are the righteous men and we have to produce the fruits of righteousness. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்கு தேவனுடைய நீதிமானா இருக்கிற தேவனுடைய நீதியா இருக்கிற நீதிமான்களை நாம் அனைவரும் நிச்சயமாக நாம் நீதியின் கனிகளை உற்பத்தி செய்து வெளிப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். Jesus says in Matthew chapter 7 verse 18 to 20, a good healthy tree cannot bear bad worthless fruit, nor can a bad diseased tree bear excellent fruit worthy of admiration. For every tree that does not bear good fruit is cut down and cast into the fire. Therefore you will fully know them by their fruit.
மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19 20 வசனம் வரைக்கும் இயேசுக்கு சொல்லுகிறார், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லியிருக்க பிரகாரமாக. Now Jesus teach us that the way to identify a tree or a person is by the kind of fruit that they produce. ஆகிய வேத வசனத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வலியுறுத்துகிறார், உபதேசிக்கிறார் என்றால், ஒரு மரமும் அல்லது ஒரு மனிதன் அவர் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்றால், அவங்க வெளிப்படுத்துகிற, உற்பத்தி செய்கிற, வெளியாக்குகிற அந்த நீதி, அந்த கனியின் மூலமாய் அவங்க யார் என்று, நல்ல மரமா, நல்ல மனிதர்களா, நல்ல மரமா, இல்ல கெட்ட மனிதர்களா, கெட்ட மரமா என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் கனிகளினால, அவங்க வெளிப்படுத்துறது கனிகளினால் அவர்கள் நல்ல மரமா இல்ல கெட்ட மரம் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். So, for example, an orange tree only can produce orange fruit. An apple tree only can produce apple fruit. So in Christ, we are the righteousness of God. We are the tree of righteousness. We only can produce the works, the fruits of righteousness. ஆகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு ஆரஞ்சு மரம், அது ஆரஞ்சுடைய கனிகளை தான் கொடுக்கும். ஒரு ஆப்பிள் மரம், அது ஆப்பிளோட கனிகளை தான் கொடுக்கும். இனி கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்க, நீதியின் விருட்சம மரமா இருக்க நாம் நீதியின் கனிகளை தான் கொடுக்க முடியும், அது உற்பத்தி செய்ய முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். In John chapter 15 verse 5, Jesus said, I am the vine and you are the branches. Whoever lives in me and I in him bears much abundant fruit. However, apart from me, you can do nothing. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். My beloved in Christ Jesus, Jesus is the vine and we are the branches. So we live in Jesus Christ and he lives in us and we are now bearing much abundant fruits. கிறிஸ்து அன்பரே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடியா இருக்கிற, மெய்யான திராட்சை செடியா இருக்க, நாம் ஒரு கொடிகளா இருக்கிறோம். நாம் அவரிலும் அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறபடினால் நாம் மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஒரு மரத்தினுடைய அழகு அது கொடியில இருக்கிறதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். So we can understand a tree, a beauty of a tree is in its branches. So we are the fruit bearing part of the vine and we bear fruit of righteousness. இன்னைக்கு நாம் கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியில், கனிகள், இந்த திராட்சை செடியில கனி கொடுக்கிற ஒரு பகுதியாய் நம்ம இருக்கிறோம், கொடியா நம்ம இருக்கிறோம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நம் நீதின் கனிகளை கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். So now in Christ, our life is about manifesting the Christ righteousness. இன்னைக்கு கிறிஸ்து இயேசு நம்ம வாழ்க்கை என்ன, கிறிஸ்துவின் நீதியை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். Now in Christ, we have been established to produce the fruits and work of righteousness, meaning that whatever words and whatever actions that comes out for us, it should bring praise and glory to God. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் நீதியின் கனிகளையும் நீதியின் கிரியைகளையும் கொடுக்கிறதற்கு, வெளிப்படுத்துகிறதுக்கு, உற்பத்தி செய்கிறதற்கு நாம் சிறப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாயில் நம்ம வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் செயல்களும் எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிறதா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்கிறோம். In book of Isaiah chapter 61 verse 3, we have been called as the tree of righteousness, the planting of the Lord of hosts, that he might be glorified. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிறது, நாம் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக. இனி கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதின் விருட்சங்கள் என்னப்படுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். So in Christ, we are the tree of righteousness, which bearing the fruits of righteousness. ஆகிய நீ கிறிஸ்துவுக்குள் நீதியின் கனிகளை வெளிப்படுத்துகிற நீதியின் விருட்சமா இருக்கிறோம். Now in this world, the people will see us
and recognize the excellence and the beauty of the Spirit when He manifests the fruits of righteousness. இன்னைக்கு இந்த பூமியில உலகத்துல நம் நீதின் கனிகளை வெளிப்படுத்தும் போது உலகம் இந்த பூமியில மனிதர்கள் நமக்குள்ள ஆவியினுடைய அழகையும் சிறப்பையும் அவங்க பார்த்து கண்டு கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்துவார்கள். As Jesus opened the blind eyes, as He unstopped the deaf ears, and healed the crippled, and raised the dead, fed the hungry, comforted the afflicted, and spoke divine words to encourage and to bless people, He was manifesting the fruits of righteousness. And as the Bible says in 1 John chapter 4 verse 17, as He is, so we are in this world. ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர்கள் குருடருடைய கண்களை திறக்கும் பொழுது, செவிடருடைய காதுகளை திறக்கும் பொழுது, சப்பானிகளை சுகப்படுத்தும் போது, மரித்தோரை எழுப்பும் பொழுது, பசியுள்ளவர்களை போஷிக்கும் பொழுது, ஒடுக்கப்பட்டவர்களை தேற்றும் பொழுது, ஜனங்களுக்கு தெய்வீக வார்த்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும் போது அவர் நீதியின் கனிகள் வெளிப்படுத்தினார் சொல்லியிருக்கிற பிரகாரமாக. என்று யோவான் 1:4-17 சொல்லியிருக்கிற பிரகாரமாக அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வசனம் சொல்லியிருக்கிறது. ஆகையால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த நீதியின் கிரிகளை நாம் இந்த உலகத்தில் செய்து பிதாவாகிய தேவனுக்கு துதியும் புகழ்ச்சியும் கொண்டு வருவோமாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I bless you in the name of Jesus. Amen, amen, amen.